ஜராசந்தனுடைய பேரை கேட்டாவே இந்த உலக 56 தேசத்திலே என்னை எதிர்ப்பார் உண்டா? என் முன்னே நிற்பவர்கள் உண்டா? அப்பேற்பட்ட எனக்கு ஆபத்தா? என்றைக்கு இல்லாமல் சற்று நித்திரையானு சொல்லி சாதிமார்களோட தாலாட்டு பாட பஞ்சனையிலே நான் நித்திரையானு. கண்ட கனவு என்னடி அடி கண்ட கனவு சொல்லடி இந்த ஜராசந்தனிடத்திலே இவ்வளவு ஆண்டு காலமாக எப்பேற்பட்ட பொல்லாத கனவு கண்டாய்? எல்லாடி எனக்கு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிற? சற்று நேரம் நித்திரையாகும் பொழுது என்ன தெரியுமா சொற்பனம் கண்டேன். என்னடி? பச்சை மாளிகை இடைய கண்டேன், மன்னவரும் அடிய கண்டேன், மஞ்சள் குங்குமம் அழிய கண்டேன், மாலையிட்ட மன்னவருக்கு அழிவு வர கண்டேன், ஆண்மையில் மடிய கண்டேன், பெண்மையில் புலம கண்டேன், மல்லி தோட்டம் அழிய கண்டேன், என் மன்னவரும் அடிய கண்டேன், கொண்டை முடி அவரை கண்டேன், என் கொண்டவருக்கு ஆபத்து வர கண்டேன். ஏண்டி நீ கண்ட கனவெல்லாம் எனக்கு படிக்கும் நினைக்கிறியா? டேய், உலக 56 86 நாட்டு மன்னர்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறேன். இன்னும் 16 அரசர்களை சிறைபிடித்தால் அவர்களை வெட்டி நரபலி கொடுப்பேன். அதுவே என் சித்தம். என்னடி நீதி கண்ணீர் வடிக்கிற? இந்த பாவம் எல்லாம் நம்ம செய்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? எல்லாம் விட்டு விடுங்க. நம்ம நன்மையா சீரில் சிறப்பான இந்த தேசத்தில் வாழ்ந்து வருவோம். கற்பனை எதை வந்தாலும் எதிர்கொள்ள காத்திருக்கிறேன் இந்த ஜராசந்தன். அதனாலே நான் சிவனுடைய பக்தன்.
எனக்கு சிவன் பூஜை செய்ய நேரமாகி கொண்டிருக்கிறது. மூடிக்கிட்டு போய் அரண்மனையில புருஷன் நல்லா இருக்கணும்னு மாங்கல்ய பூஜை பண்ணி உயிரை காப்பாத்திக்கிறியா, இல்லை உன்னை எங்கேயே கிழிச்சு எறிகிட்டு மாடி? ஐயோ மன்னா, நல்ல வசனம் ஒன்று நான் சொல்கிறேன் கேளையா. நான் சொல்வதை கேளுங்க. வல்லவா இன்னகர் தன்னை ஆண்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறைவா இருக்குது? நமக்கு இப்போ ஒரு குறையும் கிடையாது. மகத தேசத்தை சீரும் சிறப்பாக ஆண்டு வருகிறோமே, ஏதாவது குறை இருக்கிறதா? என்னை கண்டால் காலோட மூத்தர் விட்டுக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள போதுறவன் இன்னைக்கு புருஷங்கிட்ட எதிர்த்து பேசுறதுக்கு சொல்லிட்டியாடி. சொல்வதை கேளுங்க. சீதையை ராவணன் சிறையெடுத்து கேட்டான். அப்ப விபூஷணன் சொன்னா போதாத புத்திமதிகள் எல்லாம் சொன்னான். அந்த புத்திமதிகள் எல்லாம் கேளாம வீணா போய் ராவணன் செத்து அடிச்சு போயிட்டான். மொழி கேளாமல் போனால் பூமியில அநேகம் கெட்டு போயிருவாங்க. மனைவி வார்த்தை கேட்டு போங்க, மந்திர சொல்ல இருக்கும். சொல்வதை கேளுங்க. என்ன பண்றது? யாருமே வேண்டாம், மற்றவர்களை எல்லாம் விட்டு விடுங்க, நம்ம சுகமாக வாழ்ந்து வருவோம். இப்படி அடி வாங்கி சூட்ட புண்ணாக்கி இருப்போம். உனக்கு ஈஸியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் கேளு. எல்லாருக்கிட்டயுமே இன்னைக்கு செல்போன் இருக்குது. அவன் போய் செத்த மயிராட்சி, அவன் செத்த மயிராட்சி. ஒரு செல்லுக்கு 2 சிம்மு தான் தேவை. நம்பர் கொடுத்து கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஐயா கான்ட்ராக்டா வரணும். நீ யார பாக்குறனே தெரியல. என் முண்டாட்டிக்கு செல்லு போன் வாங்கி தரேன்டா. என்ன பண்ணுது? உனக்கு ஓக்கு இல்லைன்னாக்க எனக்கு வக்கு இருக்குது தேவி. சரிங்க. அதனாலே எதற்கு இந்த மொண்டி நாய கூட வச்சிருக்கிறேன் தெரியுமா? இதுதான் சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்குதான் இது என் கூட இருக்குது. சாமி, மரியாதையாக சென்று மன்னர்களை விட்டுவிடு என்று சொல்வதற்கு நீ யார் இல்லை. அதனாலே நான் சிவனுடைய பூஜையை செய்ய வேண்டும். நீ உடனடியாக சென்று சூரியாஸ்தமனமாக போகிறது. சிவனுடைய பூஜைக்கு நேரமாகிவிட்டது. காலை மாலை நான் சிவன் பூஜை செய்வது தெரியுமில்ல? போய் வேண்டியது செஞ்சு வையே. நான் வர இந்த மூஞ்ச அழுவு மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னைக்காவது பார்த்தேன்
டேய் 3 கால் நாயே. சாமி பாப்பா நீ போய் ஓ சாமானத்தெல்லாம் கழுவிட்டு மீன பூஜைக்கு ரெடி பண்ணு. ஏய் சாமி இங்க வாடா. ஐயா இங்க தான உன்னை எனக்கு முன்னாடி பார்த்து பேசு, முன்னாடி பார்த்து பேசணும். இருடா நாளைக்குல மொட்டை அடிச்சுக்கிறேன். ஏய் ஐயா போடி வேண்டிய பூஜை பண்றீ. அப்படியா? அது